மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் பிரசாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 0547777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077756245 மூலமாக தொடர்பு கொள்ளை மேற்கொள்ள முடியும். அண்மையிலே நான் பார்த்த ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும். இலங்கையிலே அண்மையிலே ஏற்பட்ட பெரிய வெள்ளப்பெருக்கு எல்லாம் ஏற்பட்டது. அப்போது பல குடும்பங்கள் ஒரே வீட்டிலே சேர்ந்து இருக்கின்றது. நான் ஒரு வீட்டை சென்ற போது அங்கு அப்பா இருந்தார், அம்மா இருந்தார். அவர் சொல்வதை நான் கேட்டேன். அதாவது அப்பா ஹால்ல படுங்க, அம்மா போய் அந்த சாமான் இருக்கிற அறையில படுங்க, இந்த இடம் இல்லை உண்மையாக சொன்னார்கள். மற்றவர்கள் எல்லாம், மற்ற பிள்ளைகள் எல்லாரும் தனித்தனி அறையிலே அவர்கள் போய் இருக்கிறார்கள். உண்மையாக இதில் இருந்து நான் ஒன்று விடயத்தை புரிந்து கொண்டேன். 50 வயசுக்கு மேலே வந்தவுடன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் சரி மற்றவர்களும் சரி யோசிப்பது என்னவென்றால், அம்மா புறம்பாகவும் அப்பா ஆண் புறம்பாகவும் பெண் புறம்பாகவும் தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு விதமான தேவையும் கிடையாது என்று சொல்லி நினைப்பதை நான் பல இடங்களிலே கண்டிருக்கின்றேன். எனவே இதிலே நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இது முற்றிலுமே ஒரு பிழையான ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் வயது வந்து 50 வயசுக்கு மேற்பட்ட போய் ஹோல்ல படுக்கலாம், 50 வயசுக்கு அம்மா அண்டன் மெட்டாக்கொண்ட போயிருந்து படுக்கலாம். தாங்களும் கணவர் மனைவியாக சேர்ந்து ஒரு இடத்திலே அவர்கள் படுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் எங்களுடைய பகுதிகளில் இருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. இது உண்மையாக ஒரு பிழையான நிலைப்பாடு. உண்மையாக இதை யாராவது உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் போது அவர்களும் திருமணம் முடித்திருப்பார்கள். உங்களுடைய வீடுகளிலே தாய் தகப்பன் அம்மா அப்பா இருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய பாலியல் தேவைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. எனவே நான் சொன்னது போல முதல் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ 80-85 வயசு மட்டும் இந்த பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். எவ்வளவுக்கு அதிகமான நாட்கள் பாலியல் நடவடிக்கைகளை அவர்கள் செக்ஷுவல் லைஃப்லே நல்லாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ அவ்வளவு அவர்களுடைய வாழ்க்கை காலம் கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே 50 வயசுக்கு மேற்பட்டவுடன் அல்லது 4-5 பிள்ளைகளுக்கு தகப்பனாகவோ தாயாகவோ மாறியவுடன் அவர்களுக்கு பாலியல் ரீதியான தேவைகள் இராது என்று யாராவது நினைப்பீர்களாக இருந்தால், கூடுதலாக பிள்ளைகள் நினைப்பீர்களாக இருந்தால் அது முற்றிலுமே பிள்ளையானது, தவறானது. எனவே அவர்களுக்கும் பாலியல் ரீதியான தேவைகள் இருக்கிறது. எங்களுடைய அம்மாவும் எங்களுடைய அப்பாவும் கூட அவர்கள் இருவருமே செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும், பாலியல் தொடர்பினை வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வயசு போறதென்ற நிலைமை முற்றிலுமே பிழையானது. இவ்வாறு இருக்கின்ற போதுதான் பலதரப்பட்ட பிரச்சனைகள் கூட வரக்கூடியதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்ன, ஒரு ஆணுகை கட்டாயமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் 40 வயசுக்கு மேலே என்றால் பாலியல் ஆசைகள் அப்படியே அற்றுப்போகும் என்று. ஒருபோதும் நினைக்காதீர்கள். பெண்களுக்கு 40 வயசுக்கு மேலதான் அவர்களுடைய பாலியல் ஆசை மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆண்களுக்கு 50 வயசுக்கு மேல் பாலியல் ரீதியான ஆசைகள் கூடுதலாக இருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெண்களும் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சில நேரத்திலே சிறு வயதில், நான் பல பேரை கண்டும் இருக்கிறேன், சிறு வயதிலே அவர்களுடைய கணவரை 20-23 வயதில் இழந்திருப்பார். அவருக்கு 4-5 பிள்ளைகள் இருக்கும். பிறகு அந்த சிறு வயதிலே அவர் திருமணம் முடிக்க மாட்டார். ஆனால் 40 வயசுக்கு பிறகு அவர் ஒரு ஆண் துணையை தேடுவார். தேடிக்கொண்டிருக்கின்ற போது குடும்பத்திலே பல பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் தாய்க்கு பேசுவார்கள். நீங்கள் சிறு வயதிலே திருமணம் முடித்தீர்களாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அப்பாவாவது கிடைத்திருக்கும். இப்போது பெரிய வயசிலே போகின்ற போது நீங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை தேடி போகிறீர்கள், இன்னொரு ஆணை தேடி போகிறீர்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த இடத்திலே அந்த பெண்ணினுடைய தேவையை, அந்த அம்மாவினுடைய தேவையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே 40 வயசு பிறகுதான் ஒரு பெண்ணினுடைய பாலியல் ரீதியான ஆசைகள், செக்ஷுவல் டிசையர் அல்லது லிபிடோ என்று சொல்லும் பாலியல் ஆசைகள் கூடுதலாக இருக்கு. இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் அவருக்கு 50 வயசுக்கு மேல் நீங்கள் இந்த பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டிய ஆசை அவருக்கு இருக்கு.
எனவே வீட்டிலே நீங்கள் ஒரு கணவராக மனைவியாக இருக்கின்ற போது உங்களுடைய கணவருக்கு 50 வயசுக்கு மேல் தாண்டி விட்டால் 50 வயசுக்கு பாஸ் பண்ணி விட்டால் அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை, அவர் தனியாக படுத்துறாங்களா அவர் ஹோல்ல படுத்துறாங்களாம் என்று சொல்லி இருப்பது என்பது முற்றிலும் பிழையான ஒரு நடவடிக்கை, பிழையான ஒரு கருத்து. எனவே இதை நீங்கள் நிச்சயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன நடைபெறும்? ஆண்கள், நான் பல பேரை கண்டிருக்கின்றேன், 50 வயசுக்கு மேலே ஒரு பெண் அவருடைய தேவையை, ஒரு மனைவி அவருடைய தேவையை பூர்த்தி செய்யாவிட்டால் அவர் இந்த பாலியல் தொழிலாளிகள், செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ், கேஷுவல் செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் தொழிலாளிகளை போய் தேடி அந்த காலத்திலே அந்த வயசிலே அவருக்கு பாலியல் நோய்கள் ஏற்படுவதை எங்களாலே ஒவ்வொரு நாளும் என்னாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வீட்டிலே அவருடைய பாலியல் தேவை, செக்ஷுவல் டிசையர் சாட்டிஸ்ஃபை பண்ணப்படுத்தப்படவில்லை, அதாவது அவருடைய பாலியல் ஆசை திருப்திப்படுத்தப்படவில்லை என்றபடியினாலே தான் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையிலே இந்த பாலியல் தொழிலாளிகளை தேடி போவதை காணக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இந்த வயசுக்கு மேல் பாலியல் தேவையில்லை என்று சொல்லி ஒருபோதுமே இருக்காதீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வளர்ந்து வரும் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கட்டாயமாக ஒரு தனி அறையை ஒதுக்குங்கள். நான் ஒரு பார்த்த நிகழ்ச்சி, நேற்று முதலாத்து பார்த்த நிகழ்ச்சியை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு தனி அறையை அவர்களுக்கு ஒதுக்குங்கள். அவர்களும் தனியாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை இன்பகரமாக கழிக்க வேண்டும். தங்களுடைய கடைசி காலம் என்று யோசிக்கலாம், கடைசி காலத்தை கூட அவர்கள் சந்தோஷமாக கழிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் பலதரப்பட்ட நோய்களிலே இருந்து அவர்களை நாங்கள் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் அவர்களை எங்களாலே வெளியிலே எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை முற்றிலுமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கும் அவருக்குரிய நீங்கள் எவ்வளவு செய்தாலும் கூட அவருக்குரிய அந்த மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு தனியான இடம் கொடுத்து அவரும் தனி மனைவியுடன் அல்லது உங்களோட அம்மாவுடன் தனியாக உங்களோட அப்பா உங்களோட அம்மாவோட இருப்பதற்குரிய வழிவகைகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பிழையாக அது மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இதை ஒரு குடும்பத்திலே கட்டாயமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன், எங்களுக்கு 3 முக்கியமானது. ஒன்று ஃபுட், இரண்டாவதாக ஸ்லீப், மூன்றாவதாக செக்ஸ். அதாவது நித்திரை அவசியம், உணவு அவசியம். அதே நேரத்தில் இந்த செக்ஸ், பாலியல் தொடர்புகளும் பாலியல் திருப்திப்படுத்தலும் பாலியல் வேட்கைகளை திருப்திப்படுத்தலும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது எங்களுடைய உடல் சாதாரணமாக செயல்படுவதற்கு. இதை நீங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் அந்த இடத்திலே ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய ஆழமான கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சாயின பெல் சாயின சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமிலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.